உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? நேற்று வரை நடிகர் விஜயாக அறியப்பட்ட அவர் இன்று தாவேக கட்சியினுடைய தலைவராக தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான நட்சத்திரமாக, குறிப்பாக அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ள பெரம்பூர் தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு அந்த பெரம்பூர் தொகுதியிலிருந்து அவருடைய பிரச்சார பயணத்தை விஜய் தொடங்கி இருக்கிறார். குளத்தூர் வரைக்கும் வந்தார், குளத்தூர்லையும் பேசி முடித்தார். இதை இப்போ வந்துட்டோம். வெளியே வா விஜய், பேசு விஜய், உள்ளவே இருக்கிறிய வந்து பேசு. அப்புறம் சரி பேசுனா A4 ஷீட் இல்லாமல் பேசு, யாராவது எழுதி கொடுக்குறத வச்சு பேசாத, ஓகே. அப்புறம் குறைவாக பேசுகிறீங்க, ஒரு நீண்ட நெடிய உரையாற்ற தெரியலையா உங்களுக்கு? இவ்வளோ தான் உங்கள் பேச தெரியுதா? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க இவ்வளோ தான் கொடுக்குறாங்களா? கண்டமேனிக்கான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது 234 தொகுதிக்குமான வேட்பாளர்கள் அறிவித்தார். அது 232, 2 தொகுதி இவர் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கு, பெரம்பூர். சரி, பெரம்பூரில் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு, ஆவல் அதிகமாக இருந்ததற்கான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியும் விட்டுட்டு ஏன்பா இவர் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தார். இப்போ திருச்சி கிழக்கையும் வந்து மனு தாக்கல் செய்ய போகிறாரு. இன்றைக்கி மனு தாக்கல் செஞ்சார். அதுக்கு அவரே சொல்லியிருக்கார், வந்து இங்கே தொழிலாளர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள் உள்ள ஒரு பகுதி, சென்னையோடைய பகுதி, இங்கேருந்தே உன் பேச்சு தொடங்கு அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. இந்த விஜய் இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். பிரமாதம், அருமையான ஒரு விஷயம். அந்த பெரம்பூரில் தான் லூதர் மாதா சர்ச்சு, புகழ்பெற்ற லூதர் மாதா சர்ச் இருக்கிறது, பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் இருக்குது, புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிறது. நல்லிணக்கத்துக்கான ஒரு விஷயம். ஓகே, பெரம்பூருக்கான பிரச்சனை என்ன? அடிப்படை பிரச்சனை என்ன? இப்போ இந்த சிட்டிங் எம்எல்ஏ கடந்த ஆட்சிகளில் இருந்த எம்எல்ஏக்களாக இருந்த சிபிஎம், அப்புறமா அதிமுக, இவங்கெல்லாம் என்ன இங்கே வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க? இங்கே மக்களுடைய பிரச்சனை என்ன? இங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சரியான ஊதியம் கிடைக்கிறா? சரியான கட்டமைப்பு இருக்குதா? சரியான சுகாதாரம் இருக்குதா? அதை பேசலை. ஆனால் நேரடியாக சிஎம் ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே அவர் போயிட்டார். வந்து நல்ல விஷயந்தான். நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து அவர் பேச தொடங்கிட்டார். வந்து பொதுவான அரசியல் பேச தொடங்கிட்டார். பேசியிருக்கலாம், பேசுந்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் விஜய் இதை தான் சொல்லிட்டு வர்றார். சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் நல்ல ஒரு வசதி இல்லாமல், ஓரளவுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் எப்படி நம்ம இருக்கிறது? ஒரு காலை கடனை முடிக்கிறதுக்கு கூட ஒரு பெண்ணால் போக முடியல. ஒரு பாலியல் வன்முறை நடக்குது. ஒரு பாட்டி வயசில் இருக்கிற ஒரு பெண்மணியை கூட சும்மா இருக்க மாட்டேன்றானுங்க. எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம். டாஸ்மார்க்கில் வந்து 1000 கோடி ஊழல், தெரிஞ்சே 1000 கோடி, தெரியாமல் எவ்வளவோ. நகராட்சி பணிக்காக 1000 கோடி ஊழல். அந்த பணியெல்லாம் நான் சரியாக பண்ணிவிடுவேன். இதெல்லாம் மீறி இந்த ஆட்சி நீங்கள் தொடரணுமா, ஸ்டாலின் சாருடைய ஆட்சி தொடரணுமான்னு அப்படியே மறைந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய மாணி தான். செய்வீங்களா, பண்ணுவீங்களா, செய்வீர்களா? ஏன்னா இது உத்தரவிடுற மாதிரி வந்து, நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா, நீங்கள் இதை செய்வீங்களா, நான் களத்துக்கு வருவேன் அப்படின்னு அந்தம்மா எடுத்த பாணி இது. தீய சக்தி திமுக, அதைத்தான் முன்னிறுத்தி விஜய் ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டே வர்றார். இங்கே கூட அதான் பேசினார். பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை, அதை தாண்டி வந்து ஒன்றும் மக்களுக்கான அடிப்படை விஷயங்கள் எதுவுமே செய்யலை. ஏன்னா இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசும்பொழுது தான் முதல்வர் ஸ்டாலின் கூட, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா அது விசாரிச்சுட்டு அது நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஊழல் தலைவர்ச்சி, அடுத்து கட்டுக்கடக்காத வன்முறைகள். ஒரு டீ கடையில் கூட டீ நிம்மதியாக குடிக்க முடியல, கும்பலாக வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ் துறையே தன் கையில் வச்சுருக்க முதல்வர் அது ஏன் வந்து சரியாக பயன்படுத்தலை? ஏன் மக்களை வந்து பாதுகாக்கிற விஷயத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு? இந்த ஆட்சியை நீ தொடர வேண்டுமா? ஸ்டாலின் ஆட்சி ஒன்றும் தொடர வேண்டுமா? நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பேசுகிறார். ரைட், ஓகே, இது எல்லா இடத்துலையும் பேசுங்க. ஆனால் விஜய் அவருடைய தொகுதி, அவர் நிற்கிற தொகுதி, நிற்க போகல, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார்.
வேட்புமனுவில் கூட ஒரு தகவல் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 625 கோடி தனக்கு சொத்து இருப்பதாக அவர் அதில் பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு. அவருடைய வீடு வந்து 80 கோடி, அப்புறம் ரோல்ஸ் ராய் கார் வந்து 7 கோடி, அப்புறம் ரேஞ்சர் ரோவர், பென்ஸு, ஆடி, இப்படி ஒரு 7-8 கார்கள் இருக்கிறது. இதெல்லாம் ரைட்டு. இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் இதை தான் சொல்கிறார் வந்து, நான் ஒன்றும் இந்த காசில் கொள்ளை அடித்து இந்த காசோடைய வருமானத்தில் வச்சு நான் சாப்பிட்ற அளவுக்கு நான் வரலைங்க. நான் நல்ல வசதியாக இருக்கிறேன், உச்சத்தில் இருக்கிறேன், 200 கோடி மேலே சம்பளம் வாங்குகிறேன், இப்போவும் லைம்லைட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்றாரு. ரைட், ஓகே. அவர் நிற்கப் போகிற தொகுதி, நின்று கொண்டு இருக்கிற தொகுதி பெரம்பூர். பெரம்பூரில் அந்த மக்களுக்கான நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, இப்போ இவர் வந்து விருகம்பாக்கத்துக்காரர் கூட கிடையாது, இவர் சாலிகிராமத்துக்காரர் கிடையாது. இப்போ நீலாங்கரை சேர்ந்தவர், பனையூரை சேர்ந்தவர், ஈஸியாக இருக்கார். இப்போ மக்களுக்கு நம்ம தொகுதியில் இல்லாத ஒருத்தர் எப்படி நம்ம தொகுதிக்கு என்ன பண்ண முடியும்? விஜய் ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக வந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அங்கே இருக்கிற சாமானிய மக்கள், அவரே சொல்கிறார், சாமானிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், தொழிலாளர்கள் அதிகம் உள்ள அந்த பெரம்பூர் தொகுதி அப்படின்றாரு. அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். நான் இங்கே தாங்க இருப்பேன், இங்கே தான் எனக்கு ஒரு வீடு இருக்குது, இங்கே தான் என் அலுவலகம் இருக்குது, இங்கே நீங்கள் வந்து என்ன புகார் வேணாலும் கொடுக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் பேசலாம், இதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறேன், இதற்காக என் பிஏக்களை அணுகலாம், உங்கள் பிரச்சனை உடனடியாக நான் வந்து களத்தில் இறங்கி தீர்த்து வைப்பேன், நான் வந்து ரோட்டில் இறங்கி போராடுவேன், நான் உங்களுக்கு தோள் கொடுப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லணும். இதுதான் அதுக்கு சரியான ஒரு களம். இதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு பெரம்பூருக்கு வரார், அப்போ பேசுகிறார். தாண்டி அவர் பிள்ளையார் சொல்லி இங்கேருந்து தானே போட்டிருக்காரு, அதை தானே சொல்லிடுறார் அவர். அதை அங்கே வந்து அந்த மக்களுக்கான நிரூபிக்கணும். ஏன்னா இப்போ திமுகவில் இருக்கிற ஆர்டி சேகர், அவர் போன முறை வந்து 50,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார். அதே ஊருக்கார், அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர். கூப்பிட்டா எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து நிற்கக்கூடியவர், பேசக்கூடியவர், எல்லாருக்கும் அறிமுகமான ஒருத்தர் அப்படின்னு பொழுது புதுசாக வந்திருக்கிறாரு. இவர் உச்ச நட்சத்திரம் தான், மாற்று கருத்து கிடையாது. இவரை எளிதில் அணுக முடியுமா அப்படின்னு ஒரு மக்களுடைய மனசு, ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா? இப்போ இவரை வந்து ஈஸியாக நம்மளால் அணுக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னை நீங்கள் எளிதில் அணுகலாம், நான் உங்களை போல ஒருத்தன் தான், நான் ஒரு சாமானியன் தான், நான் பெரம்பூர்காரன் தான், நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், நான் தமிழ்நாட்டு முதல்வரான பிறகு பெரம்பூர் என்னுடைய தொகுதின்ற பொழுது இங்குள்ள மக்கள் எனக்கு என் தொகுதி மக்கள் தான். நான் தமிழ்நாட்டுக்கே முதல்வர்னாலும் நான் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ தான், திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ இல்லை. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ராஜினாமா பண்ணி ஆகணும். சொல்கிற பெரம்பூருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்லி தான் ஆகணும். ஆனால் அதை விட்டுட்டு திரும்ப என்னென்னா இதே பேசுனதே மறுபடியும் வந்து பேசி தான் ஆகணும். ரைட்டு, வண்டியாக பணத்தை வச்சுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் யாரும் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு சும்மா விசில் காதில் அடிக்கிற மாதிரி, செவுலில் அடிக்கிற மாதிரி விசிலை ஊதணும். நீங்கள் அந்த பட்டனில் போய் விசில் சின்னத்தை பார்த்து நீங்கள் அழுத்தணும். தீய சக்தி திமுக வரக்கூடாது. தீய சக்தி திமுக இனி தொடர்ந்தால் ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதனால் ஒரு மாறுதல் ஒன்று கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் அந்த விஷயத்தில் பாராட்டணும். இறங்கி வந்து கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஒரு முறை கொடுத்து தான் பாருங்களேன். நீங்கள் இல்லை, மக்களுடைய மனநிலை அதுதானங்க வந்து கருத்து கணிப்புலாம் அதுதானே வந்து மக்கள் சொல்கிறாங்க வந்து ஊடகங்கள் மூலயமாக. சரி, 2 பேருக்கும் மாற்றி கொடுத்தாச்சுப்பா, ஒரு முறை கொடுத்து தான் பார்க்கமே. அந்த தம்பி திரும்ப கேட்குறாப்புல, என்ன தான் பண்ணிவிடுவார்னு பார்த்துருவோமே, கொடுப்போமே அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தில் இறங்கி வந்து கேட்குறாப்புல. இது பெரம்பூரில் பேசுனது. பெரம்பூர்லேருந்து தொடர்ந்து அவர் வாகனத்தை அப்படியே பின்தொடர்ந்து இன்ச் பை இன்ச்சா நகர்ந்து கூட்டம் வருது. பார்க்குற நமக்கு, டிவியில் பார்க்குற நமக்கே பக்குன்னு இருக்குது. என்னையா இது இப்படி இவ்வளோ கட்டுப்பாடு, இவ்வளோ நிபந்தனை, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ மீடியா பேசியும் ஒருத்தர் ஒரு பையனை தோல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காப்புல வந்து. நாங்கள் தான் சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி வந்து அதுவும் வீக் டே, சென்னை மாநகரமே பரபரப்பாக எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து. ஆனால் விஜயை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்து லீவ் போட்டு வந்தாங்களா, வேலையில் பர்மிஷன் கேட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்படி நகர்ந்து அந்த குளத்தூர் தொகுதிக்கு வராரு. குளத்தூர் தொகுதி
முதலமைச்சருடைய தொகுதி, தொடர்ந்து வெற்றியை பெற்று கொண்டு வருகிற தொகுதி. அவர் இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த முறை வெற்றி அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன்றார். அப்போ விஜய் அந்த தொகுதிக்குள் நின்று என்ன பிரச்சனை இந்த தொகுதியில், இத்தனை வருஷம் இருந்திருக்காருல்ல, என்ன நிறைவேற்றினார், என்ன நிறைவேற்றாமல் போச்சு, நான் சில ஆட்களை என்னுடைய குழுக்களை அனுப்பி இந்த தொகுதியில் கேட்டேன், நான் இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்றாங்க, இங்கே இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்துகள் நடக்குதுன்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குன்றாங்க, ஏதாவது நீங்கள் சொல்லி ஆகணும் இல்லை. ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் மறுபடியும் அதே இது தான் சொல்கிறார். இந்த தீய சக்தி திமுக இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நீங்கள் முடிவு பண்ணிங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, இனி போதும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அதை விட ஒரு 7-8 நிமிஷத்தில் மிக முக்கியமான ஒரு தொகுதி, சென்னையுடைய முக்கியமான தொகுதி, தமிழக முதல்வருடைய தொகுதி, அந்த தொகுதி குளத்தூர் தொகுதி. இங்கு நான் ஆட்சியே மாறினாலும் என்ன இங்கே வீழ்த்த முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிற ஒரு தலைவருடைய தொகுதி. அங்கே அந்த தொகுதியில் எப்படி ஒரு ஃபயராக பேசணும், ஏன் பேசலை, என்ன காரணம், இவ்வளோ தான் நமக்கு பேசணும்னு முடிவு பண்ணியிருக்காரா, இந்த ஸ்பீச் எடுபடுமா, அரசியல் கருத்து. ஏன்னா இந்த கூட்டம்லாம் துட்டு கொடுத்து கூட்டணும் அந்த கூட்டம் கிடையாதுங்க. இந்த கூட்டம் எல்லாம் துட்டு கொடுத்து கூட்டணும் வந்தது, எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். அந்த தானாக சேர்ந்த கூட்டம் உங்கள் அன்பினாலும் நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள், அடுத்து ஒரு மாறுதலை கொண்டு வர போகிறீர்கள், அடுத்து ஒரு பிரமாதமான ஒரு ஆட்சியை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வர போகிறீங்க, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பொழுது உங்களுடைய பேச்சு வீச்சு மாதிரி இருக்கணும், பிரச்சனைகளை பற்றி பேசணும். ஏன்னா தொகுதி வாரியாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பொதுவான ஒரு கருத்தை பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு போயிடலாமே. பொதுவாக ஒரு வீடியோவை போட்டு நீங்கள் மீடியாக்கள் அள்ளிட்டு போவாங்க. நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா டெய்லி 3 வீடியோ போட்டால் கூட சரி, அத்தனை கோடி பேருக்கு போய் ரீச் ஆகும். ஐபிஎல் மேட்ச் நடக்குதுல்ல, மேலே போடுவாங்க பாருங்க, 29 கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 31 கோடி பேர் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு. உங்கள் வீடியோவை கோடிக்கணக்கில் பார்ப்பார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் நேரடியாக களத்தில் ஒரு முகத்தை காட்டிக்கிட்டு நான் தான் உங்கள் விஜய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொகுதி பிரச்சனையை, அந்த தொகுதிக்கான ஒரு மக்களுக்கான ஒரு வாக்குறுதியை, அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இனி வரப்போகிற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மற்ற தொகுதிகளில் எப்படி விஜய் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடர்வார், என்ன பேச போகிறார், இதே ஒரே ரெக்கார்டை தான் பேசுவாரா, அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வாரா, பழைய இந்த திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சியில் இந்த ஃபோர்ஸ் ஃபயர் இல்லையே இந்த ஸ்பீச்சில் அப்படின்ட்டு பொதுவான எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இனி வரப்போகிற பிரச்சாரங்களில் அது எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.